நான் கடவுள்கிட்ட எனக்கு பாசமுள்ள உறவை கொடும், நல்ல நட்பை கொடும்னு கேட்டேன். உறவில் சிக்கல் ஏற்பட்டுச்சு. நட்பு உடைஞ்சது. கோபத்தோட ஆண்டவர்கிட்ட ஏன் இப்படி ஆச்சுதுன்னு கேட்டேன். அதுக்கு அவர், அவங்க செஞ்ச தவறுகளை மன்னிச்சு ஏத்துக்கோ, உறவு பலப்படும், நட்பு நீண்ட நாள் வரும்னு சொன்னாரு. தேவனே எனக்கு சமாதானம் கொடும்னு கேட்டேன். என் வாழ்க்கையில புயல் அடிச்சது. கடவுளே ஏன் இப்படி பண்ணுனீருன்னு கண்ணீரோட கேட்டேன். ஆண்டவர் அமைதியா பதில் சொன்னாரு. புயல் உன் மனசுல இல்ல, சூழ்நிலைகள்ல தான். அதுலயும் நீ நினைச்சா, முயற்சி செஞ்சா சமாதானத்தை காணலாம்னு சொன்னாரு. இயேசுவே எனக்கு பலத்த கொடும்னு கெஞ்சினேன். போராட்டங்களுக்கு மேல போராட்டங்கள் வந்துச்சுது. ஏன்பா இப்படி பண்றீருன்னு ஏங்குனேன். ஆண்டவர் ஆறுதலா சொன்னாரு. போராட்டங்கள் தண்டனை இல்ல, உனக்குள் இருக்கும் சக்திய தூண்டி வெளிப்படுத்த வைக்கும் நெருப்புன்னு சொன்னாரு. அடுத்து நான் கடவுள்கிட்ட, அப்பா நான் போகும் பாதை லகுவாக இருக்கட்டும்னு கேட்டேன். வாழ்க்கை மலை மேல ஏறது மாதிரி இருந்துச்சு. ஏன் இப்படின்னு நான் கதர்னேன். அதுக்கு அவர், மலை மேல ஏற ஏற நீ வலிமை அடைவாய். அது நான் உனக்காக வைத்திருக்கும் எதிர்காலத்தை தைரியத்தோடு சந்திக்க உன்னை தயார்படுத்தும்னு சொன்னாரு. என் கேள்விகளுக்கெல்லாம் பதில் எதிர்மறையா இருக்கிறது மாதிரி தோணலாம். பரவாயில்ல, நான் கவலைப்படல. ஆனா எனக்கு தேவையானது எனக்கு கிடைச்சது. லகுவான பாதையில போய் நாம் உயர்வு அடைய முடியாது. சகிப்புத்தன்மை மூலமும் பொறுமையின் மூலமுமே நமக்கு உயர்வு வருது. இதத்தான் பைபிளும் சொல்லுது. உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறதென்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். உங்க பாதை கரடுமுரடா இருக்குதா? நீங்க வலிமையடுறீங்க. வாழ்க்கையில போராட்டங்களை எதிர்கொள்றீங்களா? பண்படுத்தப்படுறீங்க. அதுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரியுங்க.